ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் எத்தனையோ செல்ஃப் ஹெல்ப் புக்குகளை படிச்சிருப்பீங்க, நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது உண்மையிலேயே எவ்வளவு எளிமையான விஷயம் அப்படின்னு உங்களை ஆழமாக யோசிக்க வைக்க போகிற ஒரு உலக புகழ் பெற்ற மாபெரும் புத்தகம் தான் வெற்றிக்கான ரகசியம், த சீக்ரெட் ஆஃப் அச்சீவ்மெண்ட். இதை எழுதினவர் ஆரிசன் ஸ்வெட் மார்டன். ஒரு சாதாரண மனிதனுக்கும் உலகமே வியந்து பார்க்கும் சாதனையாளனுக்கும் இடையே என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? என்னதான் திறமையோ அறிவும் இருந்தாலும் சில பேருக்கு ஏனோ நினச்ச வெற்றி கிடைக்கிறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எந்த பின்னணியும் இல்லாமல் சில பேர் மட்டும் ரொம்ப சாதாரணமாக தொடங்கி மாபெரும் உச்சத்தை தொடுறாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி இது சாத்தியமாச்சு? அவங்கக்கிட்ட இருந்த அந்த ரகசிய ரசவாதம் என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப அழுத்தமான தெளிவான பதில்களை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆடியோ புக் வழியாக விரிவாக பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தில் வர 16 அத்தியாயங்களும் வெறும் தத்துவம் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிற 16 தங்க விதிகள். அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, உங்கள் காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கோங்க. வாங்க உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த அற்புதம் நிறைந்த பயணத்துக்குள்ளே சேர்ந்து போகலாம். முதல் அத்தியாயம், மாரல் சன்ஷைன். சூரிய ஒளி எப்படி பூமி மேலே இருக்கிற இருளை விரட்டி தாவரங்களுக்கு உயிர் கொடுக்குதோ, அதே போல் உங்கள் மனசில் இருக்கிற ஆப்டிமிசம், அதாவது நேர்மறை எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்கும். நம்ம மனசு ஒரு தோட்டம் மாதிரி, அதில் நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை விதைச்சா பாசிட்டிவ் பலன்கள் கிடைக்கும். எதிர்மறை எண்ணங்களை விதைச்சா கவலைகளும் தோல்விகளும் தான் முளைக்கும். ஆரிசன் ஸ்வெட் மார்டன் என்ன சொல்கிறாருன்னா, வரலாற்றில் மாபெரும் சாதனைகள் செஞ்ச எந்த ஒரு மனிதனும் என்னால் முடியாது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவன் இல்லை. ஆப்ரஹாம் லிங்கன், தாமஸ் ஆல்வா எடிசன் போன்ற மாமனிதர்களின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க சந்திக்காத தோல்விகளே இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து அந்த மாரல் சன்ஷைன், அதாவது நாளைக்கு கண்டிப்பாக விடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அவங்கள வழி நடத்துச்சு. நெகட்டிவ் எண்ணங்களோட நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து நின்னாலும் உங்கள் கண்ணுக்கு அதில் இருக்கிற ஆபத்துகள் மட்டும்தான் தெரியுமே தவிர அதில் இருக்கிற வாய்ப்பு தெரியாது. ஆனால் பாசிட்டிவாக யோசிக்கிறவன் கஷ்டத்துலேயும் வழியை கண்டுபிடிப்பான். தினமும் காலையில் எந்திரிக்கும் போது இன்னைக்கு நாள் எனக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு நேர்மறை எண்ணத்தோடு தொடங்குவான். அடுத்ததாக இந்த புக்குடைய 2வது அத்தியாயம், பிளஸ் த ட்ரட்ஜரி. ட்ரட்ஜரி அப்படின்னா என்ன தெரியுமா? தினமும் நம்ம செய்கிற அதே சலிப்பான திரும்ப திரும்ப செய்கிற கடினமான வேலைகள். நம்ம எல்லாருமே வெற்றியோட ஒளியை பார்க்க ஆசைப்படுறோம், ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற சலிப்பான உழைப்பை ஏற்க மறுக்கிறோம். ஒரு சிறந்த ஓவியன் ஒரு அற்புதமான ஓவியத்தை வரையும் போது நம்ம அதை வியந்து பார்க்குறோம். ஆனால் அந்த ஒரே ஓவியத்தை வரைகிறதுக்கு முன்னாடி அவன் ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் தூரிகையை பிடிச்சு பயிற்சி செஞ்சுருப்பான். உலக புகழ்பெற்ற சிற்பி மைக்கேல் ஏஞ்சலோ சொன்னார், என் கலையை அடையும் அளவுக்கு நான் அவ்வளோ கடினமாக உழைச்சிருக்கேன்னு மக்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு அது பெரிய விஷயமாவே தெரியாது. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, கோடிங் கற்றுக்கிறவராக இருக்கலாம், பிஸ்னஸ் செய்கிறவராக இருக்கலாம், அல்லது படிக்கிற மாணவனாக இருக்கலாம். தினமும் ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்வது சலிப்பை தரலாம். ஆனால் அந்த சலிப்பான உழைப்பை யார் நேசித்து அதில் கவனம் செலுத்துகிறாங்களோ அவங்க தான் மாஸ்டர் ஆக முடியும். கடின உழைப்பை வெறுக்காதீங்க, அதை ஆசிர்வதிங்க. 3வது அத்தியாயம், ஹானஸ்டி அஸ் பிரின்சிபல் அண்ட் பாலிசி. இந்த காலத்தில் நேர்மையாக இருந்தால் முன்னேற முடியாதுப்பா, கொஞ்சம் போய் கொஞ்சம் ஏமாத்து வேலை செஞ்சாதான் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பலர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? அது முற்றிலும் தவறான பார்வை. குறுகிய கால லாபத்துக்கு பொய்யும் ஏமாற்று வேலையும் உதவலாம், ஆனால் நீண்ட கால நிலையான வெற்றிக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கும் நேர்மை மட்டும்தான் ஒரே வழி. வரலாற்றில் பெரிய பெரிய வணிக பேரரசுகள் எல்லாமே வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை என்ற அடித்தளத்தில் தான் கட்டப்பட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு ஹானஸ்ட் அபேன்னு ஒரு பெயர் உண்டு. அவர் ஒரு கடையில் வேலை செஞ்சப்போ ஒரு வாடிக்கையாளருக்கு சில காசுகள் குறைவாக கொடுத்ததை உணர்ந்து பல மைல்கள் கடந்து போய் அந்த சின்ன தொகையை திரும்ப கொடுத்தாராம். அவருடைய அந்த நேர்மை தான் பின்னாடி அவரை ஒரு நாட்டோட தலைவனாக்கியது. நேர்மை அப்படிங்கிறது மற்றவங்களுக்காக செய்கிறதில்ல, அது உங்களுடைய சொந்த ஆத்மார்த்தமான நிம்மதிக்காக செய்கிறது. நேர்மையான மனிதன் பயமில்லாமல் தலை நிமிர்ந்து வாழ்வான். அடுத்ததாக 4வது அத்தியாயம், ஹேபிட், த சர்வன்ட் ஆர் த மாஸ்டர். பழக்க வழக்கங்கிறது ஒரு மிகச்சிறந்த வேலைக்காரன், ஆனால் அதுவே ஒரு ஆபத்தான எஜமான். நம்ம தினமும் செய்கிற 90% செயல்கள் நம்ம பழக்க வழக்கத்தால் தானாகவே நடக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோனை எடுக்கிறதுல இருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம பழக்கத்துக்காக அடிமையாகி இருக்கும்.
நீங்கள் ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கினா அது உங்கள் வாழ்க்கையை உன்னதமான இடத்துக்கு கொண்டு போகும். அதுவே நீங்கள் ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானா அது உங்களுக்கு தெரியாமலேயே அழிச்சிடும். ஒரு மனிதனோட எதிர்காலம் அவனோட பழக்க வழக்கங்களில் தான் ஒளிஞ்சிருக்கு. தினமும் ஒரு 20 நிமிஷம் புத்தக வாசிப்போ உடற்பயிற்சியோ செய்கிற சின்ன சின்ன பழக்கம் இன்னைக்கு பெரிதாக தெரியாது. ஆனால் 5 வருஷம் கழித்து பார்த்தா அது உங்களை மற்றவங்களை விட பல மடங்கு உயரத்தில் நிறுத்தியிருக்கும். உங்கள் பழக்கங்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்க, இல்லைன்னா உங்கள் பழக்கங்கள் உங்களை கட்டுப்படுத்த தொடங்கிடும். அடுத்ததாக 5வது அத்தியாயம் ட்ரிஃபிள்ஸ். ட்ரிஃபிள்ஸ் அப்படின்னா சிறிய விஷயங்கள்னு அர்த்தம். இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதை செஞ்சா என்ன செய்யலானா என்ன அப்படின்னு அசால்ட்டா இருக்கிறது தான் பெரிய தோல்விகளுக்கு முதன்மை காரணம். ஒரு பெரிய கப்பல் மூழ்கிறதுக்கு பக்கவாட்டில் இருக்கிற ஒரு சின்ன துளை போதும். ஒரு பெரிய பாலங்கள் உடைந்து விழுவதற்கு காரணமே அதுல இருக்கிற ஏதோ ஒரு சின்ன ஆணி தளர்வா இருந்தது தான். சாதனையாளர்கள் யாருமே சின்ன சின்ன விவரங்களை சாதாரணமா நினைக்க மாட்டாங்க. மைக்கேல் ஏஞ்சலோ ஒரு சிற்பத்தை செதுக்கி கொண்டிருந்த போது நண்பர் ஒருத்தர் வந்து, நீ இன்னும் அந்த சின்ன மூக்கு பகுதியை செதுக்கிட்டே தான் இருக்கியா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு கேட்டாராம். அதுக்கு மைக்கேல் ஏஞ்சலோ சொன்னாரு, சின்ன சின்ன விஷயங்கள் தான் பர்ஃபெக்ஷன், அதாவது முழுமையை உருவாக்குறது. ஆனால் முழுமை என்பது சின்ன விஷயம் இல்லை. உங்கள் வேலையிலையும் பேச்சிலையும் நடத்திலையும் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. அதுவே உங்களை ஒரு ப்ரொஃபஷ்னலாக மாற்றும். அடுத்ததா அத்தியாயம் 6 ஆப்ஸ்டக்கிள்ஸ். வாழ்க்கையில் பிரச்சனைகளும் தடைகளும் வர்றது உங்களை முடக்கிறதுக்கு இல்லை, உங்களை பலப்படுத்துறதுக்காக. ஒரு பட்டம் காற்றுல உயர பறக்கணும்னா அதுக்கு எதிர்காற்று ரொம்ப அவசியம். காற்று எதிர்த்து அடிக்கலைன்னா பட்டத்தால் உயர பறக்கவே முடியாது. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் வர்ற தடைகளும் சவால்களும் உங்களை அடுத்த கட்ட உயரத்துக்கு கொண்டு போக வந்த ஏணிகள். ஹெலன் கெல்லர், மில்டன், பி தேவன் போன்றவர்களின் வாழ்க்கையை பாருங்க. பார்வையற்றவர்களாக காது கேளாதவர்களாக இருந்தும் கூட அவங்க எல்லாருமே உலக புகழ் பெற்றவர்களாக இருந்தாங்க. காரணம், அவங்க தடைகளை பார்த்து பின்வாங்கலை. பிரச்சனை வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு புலம்பாதீங்க. இந்த பிரச்சனை எனக்கு என்ன பாடத்தை கற்றுத்தர வந்திருக்குன்னு யோசிங்க. தடைகளை பயத்தோட பார்க்காம அதை சாதனைகளுக்கான படிக்கற்களாக மாற்றுங்க. 7வது அத்தியாயம் கரேஜ். தைரியம் அல்லது துணிவு அப்படின்னா என்ன? பயமே இல்லாமல் இருக்கிறது தைரியம் இல்லை. மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் அதை மீறி அடுத்த ஒரு அடியை முன்னாடி எடுத்து வைக்கிறது தான் உண்மையான துணிவு. வாழ்க்கையில் ரொம்ப பெரிய முடிவுகளை எடுக்கும்போது, புதிய பாதையில் பயணிக்கும்போது பயம் வர்றது சகஜம். ஆனால் அந்த பயத்துக்கு பயந்து நீங்கள் ஒரே இடத்துல நின்றுட்டீங்கன்னா வாழ்க்கை நகராது. நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் தொடங்க நினைக்கும் போதோ அல்லது மேடையில் பேச பயப்படும் போதோ அந்த பயத்தோட எல்லைக்கு அப்பால் தான் உங்களுக்கான வெற்றி காத்திருக்கு. வரலாற்றில் முத்திரை பதிச்ச ஒவ்வொரு தலைவனும் ஆபத்துகளுக்கு நடுவில் தான் தைரியமாக முடிவெடுத்தாங்க. தோல்வி அடைஞ்சிடுவோமோ அப்படிங்கிற பயத்தை தூக்கி எறிங்க. முயற்சி செஞ்சு தோற்பது தவறு இல்லை, முயற்சியே செய்யாமல் பயந்து நிற்பது தான் மிகப்பெரிய தவறு. 8வது அத்தியாயம் செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல்னா சுய கட்டுப்பாடு. இந்த சுய கட்டுப்பாடு தான் ஒரு மனுஷனுடைய உண்மையான பலம். உங்கள் கோபம், உங்கள் பதற்றம், உங்கள் நாவடக்கம், உங்கள் சிற்றின்ப ஆசைகள், இது எல்லாத்தையும் யார் ஒருவரால் கட்டுப்படுத்த முடியுதோ அவன்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய வெற்றியாளன். ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவன்கிட்ட சுய கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அவனுடைய ஒரே ஒரு நிமிட கோபமோ இல்லைன்னா தவறான ஆசையோ அவன் வாழ்நாள் முழுக்க சேர்த்த புகழையும் மரியாதையும் அழிச்சிடும். ரொமானிய பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸ் சொன்னாரு, உன் மனதின் மீது உனக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டும், வெளியுலக நிகழ்வுகளின் மீது அல்ல. உங்களை நீங்களே கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளலைன்னா இந்த உலகம் உங்களை ஆட்டி படைக்கும். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்ததா 9வது அத்தியாயம் த ஸ்கூல் ஆஃப் லைஃப். நாம் நினச்சிட்டு இருக்கோம் பள்ளி அல்லது கல்லூரியோட நம்ம படிப்பு முடிஞ்சிடுச்சுன்னு. ஆனால் உண்மை என்னன்னா வாழ்க்கை தான் மிகப்பெரிய பள்ளி. நாம் தினம் சந்திக்கிற மனிதர்கள், நம்ம எதிர்கொள்ளும் அனுபவங்கள், நம்ம செய்கிற தகவல்கள், நாம் அடையும் தோல்விகள், இது எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுத்தர வந்த ஆசிரியர். இந்த பள்ளியில் பட்டமளிப்பு விழாவே கிடையாது. நம்ம வாழ்கிற கடைசி மூச்சு வர கற்றுட்டே தான் இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அகந்தையோடு இருக்கிற மனிதன் கற்பதை நிறுத்திடுறான். கற்பதை நிறுத்திய நிமிடமே அவன் வீழ்ச்சி தொடங்குறது. ஒவ்வொரு நாளும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நான் புதுசாக என்ன கற்றுக்கிட்டேன். எப்போதும் ஒரு மாணவனின் மனநிலையோடு இருங்க.
அடுத்ததாக 10வது அத்தியாயம் சீமிங் அண்ட் பீயிங். சீமிங் அப்படின்னா வெளியில் நாம் எப்படி காட்டிக்கிறோம் அப்படிங்கிறது. பீயிங் அப்படின்னா உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே நம்ம யார் அப்படிங்கிறது. இன்றைக்கி சோஷியல் மீடியா உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் சீமிங், அதாவது போலியான தோற்றத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வெளியில் ரொம்ப பணக்காரனாகவும் ரொம்ப நல்லவனாகவும் காட்டிக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் ஆரிசன் ஸ்வெட் மார்டின் என்ன சொல்கிறாருன்னா, போலியான தோற்றம் ஒரு தற்காலிக முகமூடி மட்டும்தான். காற்று பலமாக அடிக்கும்போது அந்த முகமூடி கலன்று விழுந்துடும். உங்களுடைய கேரக்டர், அதாவது உண்மையான குணநலம் தான் நிலைச்சு நிற்கும். வெளியில் மனிதர்களை திருப்திப்படுத்துறதுக்காக வாழாதீங்க. உள்ளுக்குள்ள உண்மையாக நேர்மையாக நற்குணங்கள் கொண்ட மனிதனாக வாழுங்க. வெளித்தோற்றத்தை விட உள்ளே இருக்கிற குணம்தான் ஒரு மனுஷனோட உண்மையான அடையாளம். 11வது அத்தியாயம் டிசைட் பெக். தயக்கமும் குழப்பமும் தான் மனுஷனுடைய ஆற்றலை உறிஞ்சிற மிகப்பெரிய எதிரிகள். வாழ்க்கையில் பல பேர் முன்னேற முடியாமல் போவதற்கு காரணம் அவங்களிடம் திறமை இல்லாதது இல்லை, சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தயங்குறது தான். இதை செய்யலாமா வேணாமா, தோற்று போயிட்டா என்ன பண்ணுறது, இப்படிங்கிற குழப்பத்திலேயே வருடக்கணக்கில் நேரத்தை வீணடிப்பாங்க. நெப்போலியன் பொனாபர்ட் தனது வெற்றிகளுக்கு காரணமாக சொல்கிறது, நான் களத்தில் ஒரு நொடி கூட முடிவெடுக்க தயங்கியதில்லை. ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க, ஆராயுங்க. ஆனால் ஒரு முறை முடிவெடுத்துட்டா தயங்காம துணிச்சலா களத்துல இறங்குங்க. முடிவெடுக்காம அதை தள்ளி போடுறதை விட ஒரு முடிவை எடுத்து அதை சரியாக்குறதுக்கு போராடுறது ரொம்பவே மேலானது. 12வது அத்தியாயம் டெனாசிட்டி ஆஃப் பர்பஸ். டெனாசிட்டி அப்படின்னா பிடிவாதம் அல்லது விடாமுயற்சி. ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை அடையும் வரை எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்காத அந்த பிடிவாதம் தான் சாதனைகளின் தாயகம். ஸ்காட்லாந்து அரசர் ராபர்ட் ப்ரூஸ் போரில் தொடர்ந்து தோல்வியடைஞ்சு ஒரு குகையில் ஒளிஞ்சிருந்த போது ஒரு சிலந்தி வலையை கட்ட மீண்டும் மீண்டும் முயற்சித்ததை, பல தோல்விகளுக்கு பின் வெற்றி பெற்றதை பார்த்தார். அதிலிருந்து வெளிப்படைஞ்ச அவர் மீண்டும் போரிட்டு வெற்றி பெற்றார். உங்கள் பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் உங்களை கிண்டல் செஞ்சாலும், உங்கள் இலக்கை நோக்கி விடாப்பிடியாக பயணிங்க. தோல்வி என்னை அடையும் வரை நான் ஓட மாட்டேன், வெற்றி என்னை அடையும் வரை நான் நிற்க மாட்டேன் என்ற பிடிவாதம் உங்களுக்குள்ள இருக்கணும். 13வது அத்தியாயம் த ஆர்ட் ஆஃப் கீப்பிங் வெல். சுவர் இருந்தால்தான் சித்திரை வரைய முடியும் அப்படிங்கிறது நம்ம பழமொழி. நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாவோ பெரிய பதவியிலேயோ இருந்தாலும் உங்கள் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இல்லைன்னா அந்த வெற்றியால் எந்த பயனும் இல்லை. உடல் நலம் அப்படிங்கிறது ஏதோ நோய்கள் இல்லாமல் இருப்பது மட்டும் இல்லை, அந்த புத்துணர்ச்சியோடு ஆற்றலோடு வாழ்கிறது. தினமும் உடற்பயிற்சி செய்ய நேரம் ஒதுக்குங்க. சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. போதுமான தூக்கமும் மன அமைதியும் உடலுக்கு கொடுங்க. மன அழுத்தம், கவலை, அளவுக்கு அதிகமான கோபம் ஆகியவை உங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அழித்துவிடும். உடலையும் மனதையும் ஒரு திருக்கோயிலைப் போல பேணி பாதுகாப்பது உங்கள் முதல் கடமை. 14வது அத்தியாயம் பியூரிட்டி இஸ் பவர். எண்ணங்கள், செயல்கள் மற்றும் நோக்கங்களில் இருக்கும் தூய்மைதான் ஒரு மனிதனுக்கு அளப்பரிய சக்தியை கொடுக்கிறது. மனிதனுடைய நோக்கம் தூய்மையானதாக இருக்கும்போது அவனுக்குள்ள அஞ்சா நெஞ்சமும் அளப்பரிய தன்னம்பிக்கையும் தானாகவே உருவாகும். அதே நேரத்தில் சுயநலமும் வஞ்சகமும் நிறைந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்தால் அது பயத்தையும் குற்ற உணர்ச்சியையும் தான் வளர்க்கும். மகாத்மா காந்தி போன்ற தலைவர்களோட வார்த்தைகளுக்கு உலகம் செவிசாய்த்ததற்கு காரணம் அவங்களோட எண்ணத்திலும் நோக்கத்திலும் இருந்த தூய்மை தான். சுயநலமற்ற பிறருக்கு நல்லது செய்ய எண்ணங்களோட நீங்கள் ஒரு வேலையை தொடங்கும் போது இந்த முழு பிரபஞ்சமும் உங்களுக்காக உதவி செய்ய தொடங்கும். உங்கள் மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சக்தி உங்களை தேடி சேரும். அடுத்ததாக 15வது அத்தியாயம் எ ஹோம் ஆஃப் மை ஓன். நீங்கள் வெளியில் எவ்வளவு பெரிய போர்க்களத்தில் போராடி ஜெயித்தாலும் அந்த நாளுடைய கடைசி இறுதியில் உங்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் தர்றது உங்கள் வீடு தான். ஒரு நல்ல குடும்பமும் அன்பான மனிதர்களும் சூழ அமைந்த வீடு தான் ஒரு மனுஷனுடைய மன அழுத்தத்தை போக்கும் மிகப்பெரிய மருந்து. வெளி உலகில் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நீங்கள் அன்பை மட்டுமே பரிமாறணும். குடும்ப உறுப்பினர்களோட உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க. அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிங்க. வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் போது வெளியில் நீங்கள் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்கிற ஒரு மனதிடம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பலமான நாட்டின் அடித்தளமே பலமான மகிழ்ச்சியான குடும்பங்களில் தான் இருக்கிறது. 16வது அத்தியாயம் மேக்கிங் த மோஸ்ட் ஆஃப் லைஃப்.
வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு. அதை சும்மா கடந்து போகாமல் புலம்பிக்கிட்டே நாட்களை கடத்தாமல் அர்த்தமுள்ளதாக வாழணும். தினமும் காலையில் விடியும் போது இன்றைக்கி நாளை நான் எப்படி முழுமையாக பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு யோசிங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் பணத்தை சேர்க்கிறதோ பொருட்களை வாங்குறதோ மட்டும் இல்லை, பிறருக்கு உதவி செய்கிறது, அன்பை பகிர்றது, ஒரு நல்ல லட்சியத்துக்காக உழைக்கிறது, இந்த உலகத்துக்காக ஏதோ ஒரு நல்ல மாற்றத்தை விட்டு செல்றது தான் உண்மையான வாழ்க்கை. இன்னைக்கு வாழ்கிற இந்த நொடியை முழுமையாக வாழுங்க. கடந்த காலத்தை பற்றி வருந்தாமலும் எதிர்காலத்தை பற்றி அளவுக்கு அதிகமாக பயப்படாமலும் நிகழ்காலத்தில் உங்கள் சிறந்த பங்களிப்பை கொடுங்க. கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வெற்றிக்கான ரகசியம், த சீக்ரெட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற இந்த மாபெரும் புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்குற மிக முக்கியமான செய்தி என்னன்னா, வெற்றிங்கிறது ஏதோ ஒரு நாள் திடீர்னு கிடைக்கிற அதிர்ஷ்டம் இல்லை, அது நாம் தினமும் வாழ்கிற முறை, நாம் எடுக்கிற தெளிவான முடிவுகள், நாம் வளர்த்துக்கிற நற்பண்புகளில் தான் இருக்குது. ஆரிசன் ஸ்வெட் மார்டன் சொன்ன இந்த 16 விதிகளையும் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்த தொடங்குங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றம் நடக்கும். இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணி அவங்க வாழ்க்கைக்கும் உதவுங்க. இந்த 16 அத்தியாயங்களை உங்களை கவர்ந்த உங்கள் மனசுக்கு நெருக்கமான அத்தியாயம் எதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆடியோ புக் வழியாக உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.